பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆலயம் எப்படி இருக்குது? நான் சொன்னல, மலேசியாவில் ஈப்போ பட்டணத்தில் இருக்கிற தமிழ் மெத்தடிஸ்ட் ஆலயம். இந்த சபை 1908 வருஷம் சின்னதாய் ஆரம்பிக்கப்பட்ட சபை. இன்னைக்கு இவ்வளவு பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். தமிழ் மொழியில் அழகான பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிப்பதை பார்க்கும் பொழுது தேவ பிரசன்னத்தை இங்கே உணர முடியும். இந்த இடத்துல தான் உபவாச ஜெபம் நடத்தப்பட்டது. சரி, இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏசாயா 43 19 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். என் மகனே, என் மகளே, உனக்காக நான் வழி உண்டாக்குவேன். வனாந்தரன் சொன்னா வழியே இருக்காரு, ஆண்டடமாட்டமே இருக்காரு, எந்த வழியா போவதுன்றே தெரியாது. அவாந்தர வெளி, டெசர்ட்ல எப்படி இருக்கும், எந்த பக்கமா போறது, எல்லாம் மணல் காடாகத்தான் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே நான் வழி உண்டாக்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வழி இல்லாத இடத்துல நான் வழி உண்டாக்குவேன். உங்க வாழ்க்கையில இந்த பிரச்சனை தீர வழியே இல்லை, இந்த கடன் பிரச்சனை மாற வழியே இல்லை, இனி குழந்தை பிறக்க வழியே இல்லை, எனக்கு இப்படி ஒரு வேலை கிடைக்க வழியே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? வழி இல்லாத இடத்தில் வழி உண்டாக்குற தேவன் அவர். கடலுக்கு நடுவே கூட வழி திறந்தவர். ஒரு சமயம் வளைகுடா நாடுகள் ஒன்றுக்கு ஊழியத்துக்கு நான் போயிருந்தேன். ஒரு சகோதரர் காலை நேரம் என்னை சந்தித்து ஜெபிக்க வந்தார். அங்கே வந்து அவர் வேலை செய்கிறார். உன் குடும்பம் எப்படி இருக்குதுன்னு விசாரித்தேன். அவங்க இந்தியாவில் இருக்கிறாங்க, மனைவி பிள்ளைகள் எல்லாம் என்று. ஏன் குடும்பத்தை விட்டுட்டு தனியா இருக்கிறீங்க? உங்க குடும்பத்தை நீங்க வர வைத்து ஒன்னா இருக்கலாம்ல, அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஒன்னா நீங்க சர்ச்சுக்கு போகலாம், ஜெபிக்கலாம், மகிழ்ந்து இருக்கலாமே என்று சொன்னேன். அதுக்கு வழி இல்லை பிரதர், நான் வாங்குகிற இந்த சம்பளத்துக்கு நான் குடும்பத்தை அழைத்து கொண்டு வர முடியாது. இந்த நாட்டினுடைய சட்டம், இதுக்கு மேல இவ்வளவு சம்பளம் வாங்கினாதான் ஃபேமிலி நீங்க கொண்டு வர முடியும், ஃபேமிலி விசா தருவார்கள், அது இந்த நாட்டினுடைய சட்டம். நானும் பல முறை முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், நாங்க வாழ முடியும், நாங்க இந்த சம்பளத்திலே குடும்பமா வாழ முடியும்னு சொல்லிலாம் பார்த்துட்டேன். நாட்டினுடைய சட்டம் இந்த விசா தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வருத்தத்தோடு சொன்னார். நான் சொன்னேன், வழி இல்லாத இடத்தில் நம்ம ஆண்டவர் வழி தரப்பார், நம்ம ஜெபிக்கலாம், ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை அழைச்சிட்டு வருவார், நீ இதே தேசத்துல குடும்பமா வாழ்ந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் இணைந்து ஜெபித்தோம். விசுவாசிங்க, நம்ம ஜெபிக்கலான்னு சொல்லி சேர்ந்து ஜெபிச்சோம். இவர் ஜெபம் பண்ணிட்டு போனார். சாயங்காலம் என்னை பார்க்க வந்தார். சாயங்காலமே கூட்டத்துக்கு முடிச்ச பிறகு என்னை பார்த்தார். சொன்னார், பிரதர், உங்கள்கிட்ட ஜெபிச்சுட்டு நேர இமிகிரேஷன் ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸுக்கு தான் போனேன். மறுபடியும் அப்ளிகேஷனை கொண்டு போய் நீட்டினேன். அவங்க என்னை பார்த்த உடனே கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இன்ட்ரி பண்ணிட்டு சொன்னாங்க, இன்றைக்கு தான் இந்த சட்டம் அமுல்படுத்தப்படுகிறது, இந்த சம்பளம் வாங்குகிறவர்களுக்கும் குடும்பத்தை அழைச்சிட்டு வரலான்னு ஒரு சட்ட மாற்றத்தை அறிவித்து முதல் அப்ளிகேஷன் உங்க அப்ளிகேஷன் தான், முதலாவது உங்களுக்கு நாங்கள் சாங்ஷன் பண்றோம், உங்க ஃபேமிலி அழைச்சிட்டு வரலான்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. விசா ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. அவர் வந்து சொன்னார், காலையில ஜெபிச்சோம், சாயங்காலத்துக்குள்ள ஆண்டவர் வழி திறந்துட்டாரு, எத்தனையோ நாட்களாய் பிரயாசப்பட்டு அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்பட்டது, சந்தோஷமாய் சொன்னார். தேவன் தன் பிள்ளைகளுக்கு ஒரு வழியை திறக்க சட்டத்தை கூட மாற்றுவார். அவராலே முடியும். அவர் ராஜ்யங்களை ஆளுகிற தேவன், அண்ட சராசரங்களை ஆண்டு நடத்துகிற தேவன். உங்களுக்காக அதிகாரங்களிலே கிரியை செய்வார், உங்களுக்காக தலைமையிடத்திலே பேசுவார், உங்களுக்காக சட்டத்தை கூட மாற்றுவார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தேவன் உங்களுடைய வேலைக்கு வழி திறக்கும், உங்களுடைய குடும்ப காரியத்திற்கு வழி திறக்கும், உங்க பிசினஸுக்கு வழி திறக்கும், வழி இல்லாத இடத்தில் வழி திறப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு எந்த காரியத்துல முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதுல எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசித்து உங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறேன். இருதயத்துல கை வைங்க. ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன். முடியாதுன்னு நினைக்கிற இந்த காரியத்துல, என் வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல நீர் வழி திறக்கிறீர், அற்புதம் செய்கிறீர். இன்றைக்கே ஒரு மாற்றத்தை நான் பார்க்க போகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.